சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி 200 வட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா. சுப்பிரமணியனின் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி 199வது வட்டக்கழகத்தின் சார்பில் 2/9/2024 அன்று வட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் ஆர். நாகராஜ் தலைமையில் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி செயல் வீரர் கூட்டம் பொறுப்பாளர், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ். பாஸ்கர், தலைமை பொது குழு உறுப்பினர்கள் பாலவாக்கம் சோமு, பனையூர் பசிர், MK ஏழுமலை மாமன்ற உறுப்பினர்கள் ஆ. முருகேசன், க. ஏகாம்பரம், ஜி. சங்கர், பகுதி துணை செயலாளர்கள் தனசேகர், குமரேசன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ஜே. எழில்பாண்டியன், தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். உடன் வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக்க முகவர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சோம் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் MK ஏழுமலை அவர்களே, இருந்தாலும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படி தமிழ்நாட்டில் அனைத்து வட்டங்களிலும் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய மாவட்ட கழக செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். முக்கியமானது பாகமுகவர்கள் கூட்டம். பல பணிகளை நம்முடைய பகுதிக்காக இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தமிழக முதல்வருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நம்முடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் இது போன்ற செயல் வீரர்கள் கூட்டம் மூலமாக செயல் வீரர்களை அழைத்து, குறிப்பாக பாகமுகவர்கள் களப்பணி செய்கின்றவர்களையும் அழைத்து அவர்களுடைய குறைகளையும் கழகத்தினுடைய ஆக்க பணிகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றுகின்ற இடத்தில் மக்கள் பிரதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுகிறதா, அது சென்றடைகிறதா என்பதை எல்லாம் நீங்கள் இது ஒரு ஆய்வு கூட்டமாகவும் மக்களுடைய குறைகளை கேட்கின்ற கூட்டமாகவும் இதை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று